திராவிட மாடல் அரசு மக்களுக்காக எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யலைனாலும் இதுக்கு முன்னாடி ஆட்சியில அம்மா செஞ்ச நல்ல விஷயங்களையாவது இப்ப வரைக்கும் தொடர விட்டா பரவாயில்லன்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை பண்றாங்கன்னா பொதுமக்கள் என்னதான் பண்ணுவாங்க? முன்னாள் முதலமைச்சரான மறைந்த ஜெயலலிதா அவர்கள் நிறைய திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்தாங்க. அதுல ஒரு சிறப்பான திட்டம்னு சொல்லணும்னா அம்மா உணவகம் தான். தயிர் சாதம் 3 ரூபாய்க்கும் சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கும்னு சொல்லி ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப மக்கள் எல்லாருமே வயிறார நிம்மதியா சாப்பிடுறதுக்கு கொண்டு வந்த ஒரு சிறப்பான திட்டம். இப்போ அங்கேயுமே ஸ்கேம் நடக்குதுன்றதுதான் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆமாங்க, விருதுநகர் மாவட்டத்துல ராமூர்த்தி சாலையில இருக்க அம்மா உணவகத்துல தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் 20 ரூபாய்க்கு இப்ப வித்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா அங்க விலைப்பட்டியல் இல்ல அப்படிங்கிற காரணத்தினால ஊழியர்கள் என்ன தொகை சொல்றாங்களோ அதை கொடுத்து வாங்கி சாப்பிடுற நிலைமை இப்ப ஏற்பட்டிருக்கு. எதுக்கு இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் இவ்ளோ காசு கொடுத்து வைக்கிறீங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் அங்க வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. கையில கம்மியா காசு இருந்தாலும் வயிறாரையும் மனசாரையும் நிம்மதியா சாப்பிடணும்னு ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம் தான் அம்மா உணவகம். இப்ப அங்கேயுமே மோசடி நடக்குது அப்படிங்கிறப்போ நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியா தலையிட்டு இதுல ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு மக்கள் இப்போ கோரிக்கை வச்சிருக்காங்க.